வாடிக்கையாளர்கள் கூட்டம் இல்லாமல் காசிமேடு மீன் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது. புரட்டாசி மாத அமாவாசையொட்டி மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு சிலர் மட்டும் பெரிய வகை மீன்களை குறைந்த விலைக்கு வாங்கி சென்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல். சென்னை காசிமேடுல இன்று புரட்டாசி மாதம் மாலை அமாவாசையை முன்னிட்டு மீன் பிரியர்கள் கூட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகள் காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் காசிமேடு பகுதியில மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து திரும்பவும் தரைக்கு வந்து திரும்பிய நிலையில இன்று அதிகாலை முதலே மீன்கள் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் தங்கள் விதைப்படகுகளில் சென்று மீன்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதே போன்று சில்லறை வியாபாரிகள் கடைகளுக்கு வந்து அதிகமாக காணப்பட்ட நிலையில சிறிய அளவு மீன்கள், பெரிய வகை மீன்கள் என வரத்து அதிகரித்து இருந்தது. இந்த நிலையில மீன்கள் வாங்குவதற்கு மீன் பிரியர்கள் சில்லறை வியாபாரிகள் ஆர்வம் காட்டாத நிலையில உணவகம் மற்றும் மொத்த வியாபாரிகள் மீன்களை குறைந்த விலையில் அள்ளி சென்றனர். புரட்டாசி மாதம் என்பதால் கூட்டம் குறைந்து விட்ட நிலையில இன்று மாலை அமாவாசை என்பதாலும் மீன்கள் வாங்குவதற்கு மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்ட காசிமேடு பகுதியில ஒரு சிலர் தங்களுக்கு தேவையான மீன்களை குறைந்த விலையில் வாங்கி சென்றனர். அதாவது வஞ்சிரம் 800 முதல் 1000 வரையிலும், கொடுவா 800 ரூபாயிலும், தேங்காய் பாறை 800 ரூபாயிலும், கீழே 500 ரூபாய், பால்பாசுரா 500, சங்கரா 400, பாறை 400, இறால் 300, நண்டு 300, பன்னா 300, காரங்கத்தி 300, கொடுமா 300, நெத்திலி 300 என குறைந்த விலைக்கு காசிமேடு பகுதியில் மீன்களை வாங்கி சென்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.